காஞ்சிபுரத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, காஞ்சிபுரத்தில் கூட்டமாக இருக்கும். இந்த பிரகாஷ் ஷா, பாபு ஷாலாம் போனீங்கன்னா, ஸோ பயங்கர கூட்டமாக இருக்கும். உங்களால் உட்காந்துட்டு புடவைங்களை சூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கே ப்ளவுஸ் செக்ஷனில் கலர்ஃபுல்லான ப்ளவுசஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அந்த சாரீக்கான ப்ளவுஸை கடையோட ஷாப்பில் இருக்கிற பீப்புளே நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. சுங்குடி போடுறதுன்றது அந்த நூலெல்லாம் பிரியாமல் இருக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து கடைசியில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த செக்ஷனில் மட்டும் உங்களுக்கு பட்டு புடவைகள்லாம் இருக்கும். பட் ஆனால் புது புது கலெக்ஷன்ஸாக இருக்கும். சரிங்களா? எஸ்பெஷலி முகூர்த்தத்துக்கான கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்தது போத்தீஸில். இங்கே இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் ரக்கடான ஆளுங்களாக இருக்கானுங்க. ஸோ மற்றபடி நம்ம என்ன கேட்டாலுமே கொஞ்சம் ஹெசிடேஷனோடு தான் எடுத்து காட்டுறது. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நாங்கள் டி நகரில் இருக்கிற நல்லி சில்க் தான் வந்திருக்கோம். என்கேஜ்மெண்ட் வந்து நடக்க போகுது. அதுக்காக சாரீ எடுக்க வந்திருக்கோம். ஸோ உள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு வாக் மாதிரி ஒரு ஃபேமிலியோட நாங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுறதை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் வந்து 2 சாரீ எடுக்கணும். ஒன்று நல்லியில் எடுப்போம், இன்னொரு இதில் எடுப்போம்னு நினைக்கிறேன். உள்ளே போய் ஃபஸ்ட்டு என்ன சாரீ எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ வாங்க. நல்லி சில்க்ஸ் உள்ள வந்தோடனே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸு. இந்த கலெக்ஷன்ஸ்லேருந்து எந்த சாரீ இவங்க சூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ எல்லோரும் மும்முரமாக என்ன சாரீ எடுக்கலான்ட்டு பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ சாரீலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான சில்க் பேஸ்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ இவங்க என்ன சாரீ என்ன கலர்ன்றதை ப்ரீ பிளான்டாக எதுவுமே வரல. அங்கே வந்து தான் சூஸ் பண்ணலான்ட்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி சூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஷாப்பில் இருக்கிறவங்களாம் நல்லா புடவைலாம் விரித்து காட்டுறாங்க. ஆனால் ஷாப்பில் இருக்கிறவங்க ரொம்ப பேஷன்ஸான ஆளுங்க தான் நினைக்கிறேன். எவ்வளோ புடவை கேட்டாலும் எல்லாத்தையும் விரித்து காட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு புடவையை பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. நல்லா இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜுக்கு சாரீ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கடைங்கள்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். இவங்களாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. காஞ்சிபுரத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, காஞ்சிபுரத்தில் கூட்டமாக இருக்கும். இந்த பிரகாஷ் ஷா, பாபு ஷாலாம் போனீங்கன்னா, ஸோ பயங்கர கூட்டமாக இருக்கும். உங்களால் உட்காந்துட்டு புடவைங்களை சூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன்ஸை எடுத்து காட்டுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் நிறைய பேர் காட்டுறாங்க. உங்களுக்கு வீடு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ட்ராவல் இதுவை அவாய்ட் பண்ணலாம். அந்த ரீசனுக்காக தான் மோஸ்ட்லி நம்ம இந்த நல்லிலாம் வர்றது. ஸோ இந்த கலர்லாம் பாருங்கள், ப்ராப்பராக இருந்தது, சூப்பராக இருந்தது. மோஸ்ட்லி இப்போ வந்து சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 25 above தான் வருது. 25,000 மேலே தான் சாரீஸ்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து பியூர் சில்க்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன டெர்மினாலஜி இருக்குது, அதில் என்ன ஒரு விதிமுறைகள் இருக்குலாம் நம்மளுக்கு தெரியாது. பட் பியூர் சில்காக போனோன்னா இந்த மாதிரி ரேட் கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இப்போ வந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் சின்ன பார்டர் தான். ஃபுல்லாக அந்த தெலுங்கு பேட்டர்ல ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். பிரிச்சாதான் உங்களுக்கு டிசைனோட இது தெரியும், பிரிக்காதான் இருக்குங்க. இது ஒரு மாதிரி பீச் பிங்க் மாதிரி வரும். இது மஜந்தா பிங்க். இது மஜந்தா பிங்க் டிசைன் இருக்கும். இது டபுள் சைடு இல்ல ஆரஞ்சு கலர் பிங்க். எல்லாமே ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். இதெல்லாம் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் வரும். கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் நீங்கள் போட்டால் நல்லா இருக்கும், கிராண்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சாரீ எடுத்தாச்சு. சாரீக்கு மேட்சாக ப்ளவுஸ் எடுக்க மேலே போயிருக்காங்க. இது எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியாது. போய் பார்க்கலாம். சாரீ எடுத்தாச்சு. சாரீ எடுத்துகிட்டு அதுக்கான ப்ளவுஸ் தேடுறதுக்காக மேலே இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இங்கே ப்ளவுஸ் செக்ஷனில் கலர்ஃபுல்லான ப்ளவுசஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அந்த சாரீக்கான ப்ளவுஸை கடையோட ஷாப்பில் இருக்கிற பீப்புளே நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் நம்மளுக்கு எதுவும் தெரியலனா, ஸோ உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டாவே சொல்லிவிடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நம்மளே கூட அதை பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்னென்ன இதில் சில்க் வருதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இதுலேயும் சில்க்லாம் வருதுங்க. நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ ப்ளவுஸும் சில்க் பிட்டாக கிடைக்குது. நானும் ரொம்ப நேரம் உட்காந்து முடியல என்னால். நானும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறது. ஸோ கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ப்ளவுஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு செட்டு தான் எடுத்துருக்காங்க. இன்னொரு செட்டு எடுக்க வேண்டியது இருக்குது.
இப்போ இங்கே நல்லியில் எடுத்திருக்கோம், இன்னொன்று வந்து வேற ஒரு கடையில் எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் போயிட்டுருக்கேன். இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போகிறேன்னு தெரியல, இது என்னைக்கு முடியணும்னு தெரியல. ஸோ வாங்க போவோம். இன்னும் வேலை முடியல, நம்ம அது போய் சுங்குடி மாட்டணும், மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஸோ இங்கே வந்து எப்படின்னா இந்த முகூர்த்த டைம்லாம் நிறைய கூட்டம் இருக்கும் சரிங்களா. ஸோ நான் முகூர்த்த டைம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ப்ளவுஸ் பிட்டும் இதுலேயே வந்துடுது, அதை நாங்கள் கட் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இப்போ இதே கலரில் ப்ளவுஸ் வேணுன்னா நம்ம எடுத்துக்கலாம், இதுக்கு ஆல்டர்னேட் கலரில் ப்ளவுஸ் வேணுனாலும் நம்ம ஆல்ரெடி எடுத்துருப்போம். ஸோ இதுக்கு நாங்கள் ப்ளவுஸ் ஆல்ரெடி எடுத்துட்டோம் ஒரு க்ரீன் கலரில் மேட்சிங்காக. ஸோ இவர் வந்து சுங்குடி போடுறாரு பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்காரு. சுங்குடி போடுறதுன்றது அந்த நூலெல்லாம் பிரியாமல் இருக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து கடைசியில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு விட்டுறாங்க. அது முடிச்சு போடுறது எப்படின்னா ஒரே கரெக்ட் லைனில் போடணும், மாற்றி மாற்றி போட்டுறக்கூடாது, ஏன்னா அசிங்கமாகிடும். அதில் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான் கரெக்டாக போட முடியும், அதுதான் இவங்க போட்டுட்ருக்காங்க. இது போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வெளில வந்த உடனே ஸ்ட்ரீட் கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப அநியாயமாக விற்றுட்டு இருந்தாங்க. இவ்வளோ ரேட்டுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் விற்கிறாங்கன்ட்டு நான் இப்போ தான் முதல்ல கேள்விப்படுறேன். ஸோ நார்மல் பீப்புளெலாம் எப்படி வாங்கி சாப்பிடுவாங்கன்னு தெரில. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு சின்ன பவுலு 30 ரூபா 35 ரூபா விற்கிறாங்க. ஸ்ரீநகர் வந்தீங்கன்னாவே தெருவோரம் நிறைய கடைங்க இருக்கும். மாங்காய் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு எல்லாம் இருக்கும், வாங்கி சாப்பிடணும்னா ஒன்று ரேட்டு 30 ரூபா, கொஞ்சம் விலை அதிகம் தான். ஃபஸ்ட்டு சாரீ எடுக்கிறதுக்கு நம்ம போத்தீஸ் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்தது என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்தோம். அடுத்தது வந்து முகூர்த்தத்துக்கு ஒரு சாரீ எடுக்க போகிறோம். முகூர்த்தத்துக்கு எடுக்கிறதுக்காக நம்ம போத்தீஸில் இருக்கிற முகூர்த்தப்பட்டு செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க. இந்த இடத்துல நல்லாவே கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ நல்லியை விட அதிகமாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நல்லி வந்து ஸ்பெசிஃபிக்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டுக்கு மட்டுமே இருக்கும். இந்த இடத்துல இந்த செக்ஷனில் மட்டும் உங்களுக்கு பட்டு புடவைகள்லாம் இருக்கும். பட் ஆனால் புது புது கலெக்ஷன்ஸாக இருக்கும் சரிங்களா. எஸ்பெஷலி முகூர்த்தத்துக்கான கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்தது போத்தீஸில். ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு புடவை வந்து எடுத்தாச்சு. பட் முகூர்த்தத்துக்கு எடுக்கிறதுனா ஸோ மெனி கன்ஃபியூஷன்ஸ். என்ன கலரில் எடுக்கிறதுன்ட்டு எல்லாருக்குமே டவுட்டு. ஏன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு பிங்க் கலரில் எடுத்தாச்சு, டார்க் பிங்க் கலரில். இந்த இதுக்கு என்ன சாரீ எடுக்கணுன்றது பொண்ணுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ பொண்ணு பேர் சிந்து. ஸோ பொண்ணுன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. புடவை விரித்து காட்டுறவங்க இங்கே வந்து ரொம்பவே நம்ம வந்து நல்லியில் பார்த்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்னஸ் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் மூஞ்ச சொல்லிப்பாங்க. பட் நல்லியில் வந்து நீங்கள் எத்தனை வாட்டி புடவை எடுத்து காட்டினாலும் உங்களுக்கு வந்து பிரித்து காட்டுவாங்க. அதுதான் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு. இது என்னைக்கு முடிஞ்சு என்னைக்கு பசிக்குது வேறு டைம் ஆச்சுல. எப்போ வந்தீங்க? எவ்வளோ நேரம் ஆச்சு? 3 hours ஆச்சு. 3 hours மேலே ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எப்போ முடியும்னு தெரியல. 5 hours ஆகிடும் நினைக்கிறேன். நாங்கள் நேற்று வந்தோம், நாங்கள் இன்னும் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். மசாலா சாப்பாடு தண்ணி அதுக்கு ஒரு ரெஸ்ட் தூக்கி கூட நாங்கள்லாம் இங்கே இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் ரக்கடான ஆளுங்களாக இருக்கானுங்க. ஸோ மற்றபடி நம்ம என்ன கேட்டாலுமே கொஞ்சம் ஹெசிடேஷனோட தான் எடுத்து காட்டுறது. அது மெரூன்ல வந்து இது வந்து தக்காளி ரெட்டு, இந்த ரெட்டுனுடைய கலர் வந்து நல்லா இருக்கு, அருமையாக இருக்கும், விளம்பர ஸ்டைல். ஸோ ஃபைனலாக புடவையை டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த புடவை தான் நம்ம வந்து முகூர்த்தத்துக்கு கட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சி இங்கே வந்து நம்மளாம் டெஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்கும், பசி எடுக்குது. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு முகூர்த்தத்துக்கான புடவையும் ரெடிங்க. ஸோ இந்த புடவையை கொண்டு போயிட்டு இதுக்கும் ஒரு சுங்குடி போட்டு ஸோ இதில் நேம் போடலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இந்த நேமும் ஆட் பண்ணுவாங்க, அதையும் பாருங்கள் நீங்கள். வாங்க அம்மா அண்ணா வாங்க, எல்லாரும் ஒரு கை வைங்க, ஒரு கை வச்சு ஸோ இதெல்லாமே சிந்து ஃபேமிலி அண்ட் எங்கள் ஃபேமிலிலாம் ஒன்றாவே கேதர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க கையில் வந்து ஃபைனலாக வந்து வாங்கின புடவையை கையில் கொடுக்குறாங்க. எல்லோரும் வந்து அதை வாங்கிக்கிறாங்க. ஸோ சைடில் இருக்கிறது தான் சிந்து ஃபேமிலி. சிந்துவோட அக்கா அண்ட் மாமாலாம் இருக்காங்க. அம்மா சிந்துவோட அம்மா, எங்கள் அம்மா அந்த ப்ளூ கலர் சாரீ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ 2வது சாரீ எடுத்தாச்சுங்க. பில் பே பண்ணுறோம் பாருங்கள். இதுக்கு எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு 3 மணி நேரம், இது 2 மணி நேரம், உள்ளே வரத்துக்கு ஒரு 1 மணி நேரம், மொத்தம் 6 மணி நேரம். ஃபைனலாக நம்ம சாரியை பில் போட்டு வாங்கிட்டு நம்ம வந்து இதை வந்து சுங்குடி போடுற செக்ஷனுக்கு கொண்டு போகிறோம். அங்கே போய் போட்டுருவாங்க. அதே மாதிரி அங்கே வந்து உங்களுக்கு நேமும் அங்கே வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க.
கைஸ் ஒரு புடவைக்கு எத்தனை ப்ரொசீஜர் தெரியுங்களா? அங்கேருந்து ஒரு 10 பேர்களை கை மாறி 11வது ஆள்கிட்ட வந்து டெலிவரி ஆகி டெலிவரி பண்ணதுக்கு திருப்பி ஒரு ஸ்டாம்ப் வாங்கி கடைசியில் புடவை வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட போய் கொடுத்துட்டு இதுக்கு வந்து சுங்குடி சுத்தணுமா, நேம் வேறு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. நேம் எழுதிட்டு ஓட்டேரி மெரின்னு தேர்ல போகிறேன். கரெக்டாக நேமு சிந்துஜாவா இல்லை வேறு எதுனா சைடில் எதனா வருதா? பக்கத்தில் எதனா நேம் வருதா? சிந்து முரளி ஃபர்ஸ்ட் வரும். அப்படியா? இங்கே சீதா ரமேஷன் சாம்பிள் நீங்கள் எதுக்கு நான் எழுதிட்டீங்க அதான் வரும். முரளி வரும் ஃபஸ்ட்டு. சிந்துவா SINDU சிந்து. நடு சொல்ல ஹார்ட் சிந்து கோல்டு வரும். இன்னும் 2 hours. 4 o'clock. இதில் கோல்டு நேம் வரும். கோல்டு நேம் வரும். கோல்டு. ஓகே. ஸோ கைஸ் ஒரு வழியாக புடவை எடுத்து முடிச்சாச்சுங்க. 6 மணி நேரம் ஆச்சு. மூச்சு திணற உட்காந்து புடவை எடுத்துட்டு பசியில் இங்கே வந்திருக்கோம். உள்ளே சாப்பாடு இருக்கான்னு தெரியாது. உள்ளே போய் பார்க்க போகிறோம். சாப்பிட்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணுறோன்ட்டு. ஸோ முடியல கைஸ், ரொம்ப கஷ்டம். உள்ளே போய் சாப்பிட போகிறோம், வாங்க போகிறோம். ஸோ உட்லேண்ட்ஸ் ஹோட்டலுக்கு தான் வந்தோம். உட்லேண்ட்ஸ் ஹோட்டலுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. உண்மையிலே சொல்கிறேன், ஒஸ்ட்டான ஃபுட்டு தான். கண்டிப்பாக இங்கே வராதிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் வந்து உங்கள் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபுட்டு எதுவுமே அந்தளவு சரி கிடையாது, ஒர்த்து கிடையாது, கேவலமாக இருந்தது. இருந்தாலும் அன்றைக்கி பசின்றதுனால எல்லோரும் வந்து சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஹோட்டல் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணாதீங்க. பசி ரொம்ப உயிர் போனாலுமே ரோட்டு கடையில் கூட வாங்கி சாப்பிட்லாம் போல இருக்குது. இந்த கடையில் வாங்கி சாப்பிட முடியல, அந்தளவு ஒஸ்ட்டாக இருந்தது ஃபுட்டு. ஸோ கீப் வாட்சிங். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுக்கும் பாபா ஃப்ரம் மை சைட். ஸோ பாய்.